ஓம் சாந்தி. இறைவனுடன் உரையாடல். கேள்வி எண் 47. மிக இனிய தந்தையே, அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை சமாளிப்பது எப்படி? இனிய குழந்தைகளே, அப்படிப்பட்ட பல ஆத்மாக்கள் உங்கள் முன்னே வருவார்கள். அவர்கள் உள்ளே ஒன்றாகவும் வெளியே வேறொன்றாகவும் இருப்பார்கள். நீங்கள் யார் என்பதை அறிய அவர்கள் பல்வேறு வண்ணங்களிலும் வடிவங்களிலும் வந்து உங்களை சோதனை செய்வார்கள். எனவே ஒருவர் எதற்காக வந்திருக்கிறார், அவரது நோக்கம் என்ன என்பதை அறிய நீங்கள் கவனம் கொடுக்க வேண்டும். அசுத்த ஆத்மாக்களிடம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் அப்படிப்பட்ட நபர்கள் அதிகம் வருவார்கள். பாவ ஆத்மாக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்களும் அகால மரணங்களும் பாவங்களும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆசைகள் நிறைவேறாத காரணத்தால் அவைகள் அசுத்த ஆத்மாக்களாக அலைந்து திரிவார்கள். எனவே நீங்கள் இந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். யாருக்குள்ளாவது ஒரு அசுத்த ஆத்துமா நுழைந்து விட்டால் நீங்கள் யோக சக்தியின் மூலமாக வேலை செய்ய வேண்டும். யோக நெருப்பின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தையும் அனலாக மாற்ற வேண்டும். அப்போது உங்களை யாரும் தாக்க முடியாது. கொஞ்சமாவது கவனக்குறைவு இருந்தால் ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தாலும் அது உங்களுக்குள் நுழைந்துவிடும். அந்த அசுத்த ஆத்மாக்களும் மிகுந்த சக்தி உடையவர்களாக இருப்பார்கள். மாயாவின் சக்தியும் குறைந்ததல்ல. இயற்கையின் தத்துவங்களும் தங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். அவைகளை எதிர்கொள்வதற்கு இறை சக்தியை உங்களுக்குள் கொண்டு வாருங்கள். அந்த நேரத்தில் அதன் மீது அன்பு செலுத்தக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் சக்தி சொரூபமாக இருக்க வேண்டியது அவசியம். எப்போது நீங்கள் சக்தி சொரூபமாக இருக்க வேண்டும், எப்போது நீங்கள் அன்பு சொரூபமாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். இந்த எல்லா விஷயங்களிலும் நீங்கள் சக்தி சொரூபமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவர் உங்களிடம் வரும்போது நீங்கள் அதிக அன்பை காட்டினால் அது பாதிப்பை ஏற்படுத்தும். பாப்தாதா மற்றும் தெய்வீக குடும்ப
உறுப்பினர்களிடம் அன்பாக இருங்கள். மற்ற எல்லோரிடமும் சக்தி சொரூபத்தில் இருந்து அவர்களை எதிர்கொள்ள வேண்டும். பல குழந்தைகள் தவறு செய்து விடுகிறார்கள். அவர்களது அன்பால் அவர்கள் கவரப்படுகிறார்கள். அந்த அன்பு அதிகரிக்கிறது. அது உங்களை பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. எனவே இப்போது சக்தி சொரூபமாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. தற்சமயம் உங்களை மகிழ்விக்க பல வடிவங்கள் உங்கள் முன்னால் வரும். அவைகள் ஆத்ம வடிவிலும் வரும், உடல் வடிவிலும் வரும். ஆனால் அவைகளால் நீங்கள் மகிழக்கூடாது. பல தேர்வுகள் வரும், ஆனால் அவைகள் ஒன்றுமே இல்லை. உங்கள் கண்டறியும் சக்தி எந்த அளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவு சிறப்பாக நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுவீர்கள். கேள்வி எண் 48. மிக இனிய தந்தையே, பயத்தை போக்குவது எப்படி? இனிய குழந்தைகளே, உருவற்ற நிராகார் நிலையில் இருப்பதே உற்ற வழியாக இருக்கிறது. நீங்கள் எந்த அளவு உருவற்ற நிலையில் உறுதியாக இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் பயமற்று இருப்பீர்கள். நீங்கள் உடலில் இருக்கும்போதே உங்களுக்கு பயம் வருகிறது. இப்போது தைரியம் தேவைப்படுகிறது. நீங்கள் உங்களை ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும் அர்ப்பணிக்க வேண்டும். தம்மை அர்ப்பணித்தவர்கள் மிகுந்த தைரியத்தோடு இருப்பார்கள். எனவே எந்த அளவு அதிகமாக நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ அந்த அளவு அதிகமாக நீங்கள் பாபாவின் கழுத்து மாலையில் அருகில் வருவீர்கள். நீங்கள் எதற்கும் பயப்படுவது இல்லை, அப்படித்தானே? நீங்கள் எந்த அளவு ஆழமாக செல்கிறீர்களோ அந்த அளவு பயம் உங்களை விட்டு நீங்கும். ஒன்றின் ஆழத்திற்குள் நீங்கள் போகாத வரை அங்கே பயம் இருக்கும். கடலின் மேல் பரப்பில் அலைகள் வீசுவதால் அங்கே பயம் இருக்கிறது. ஆனால் எப்போது நீங்கள் அதன் அடியில் சென்று விடுகிறீர்களோ அங்கே ஆழத்தில் என்ன நடக்கிறது? அங்கே அசைவின்மையோடு அமைதியும் இருக்கிறது. கூடவே அடையவும் செய்கிறீர்கள். எனவே எப்போதெல்லாம் ஏதாவது ஒரு பயம் வருகிறதோ அப்போது ஆழத்திற்கு செல்லுங்கள். பின்னர் அந்த பயம் அகன்று விடுவதை காண்பீர்கள். ஓம் சாந்தி. இறைவனுடன் உரையாடல் தொடர்ச்சி. கேள்வி எண் 49. மிக இனிய தந்தையே,
நாங்கள் ஏன் ஆத்ம உணர்வோடு பார்க்க வேண்டும்? இனிய குழந்தைகளே, சகோதர பார்வை இருக்கிறது என்றால் முதலில் நீங்கள் பார்வையை மாற்றுகிறீர்கள். பின்னர் எல்லாம் மாறிவிடுகிறது. எனவேதான் பார்வையால் உலகம் உருவாக்கப்பட்டது என்று புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் ஆத்மாவை பார்க்கும்போது இந்த உலகம் பழையதாக தெரிகிறது. பார்வையை மாற்றுவதே முக்கிய முயற்சியாக இருக்கிறது. எப்போது உங்கள் பார்வை மாறிவிடுகிறதோ அப்போது உங்கள் நிலையும் சூழ்நிலையும் மாறிவிடுகிறது. எப்போது உங்கள் பார்வை மாறுகிறதோ அப்போது உங்கள் குணங்களும் செயல்களும் மாறிவிடுகிறது. இந்த ஆத்ம உணர்வு பார்வை இயற்கையாக இருக்க வேண்டும். கேள்வி எண் 50. மிக இனிய தந்தையே, நினைவு என்பது என்ன? முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பது எப்படி? இனிய குழந்தைகளே, நீங்கள் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் எவரெடியாக இருக்க வேண்டும். அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பது நினைவு செய்ய எளிய வழிமுறையாக இருக்கிறது. நினைவு யாத்திரை என்பது ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். உங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்பிப்பது ஏன்? உடலற்றவராகவும் உருவற்றவராகவும் விலகியவராகவும் இருக்க வேண்டும் என்பதே நீங்கள் பின்பற்ற வேண்டிய சத்குருவின் முக்கிய போதனைகளாக இருக்கிறது. நீங்கள் நினைவு யாத்திரையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உடலில் இருந்து கொண்டே உடலற்றவராகவும் விலகியவராகவும் உருவற்றவராகவும் இருக்க முடியும். எப்போது நீங்கள் உடலற்றவராக மாறுகிறீர்களோ அப்போதே உங்களால் சத்குருவோடு திரும்ப போக முடியும். நீங்கள் பின்பற்ற வேண்டிய, பின்பற்றிக் கொண்டிருக்கிற முக்கிய விஷயம் இதுதான். முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பதற்காக நீங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும்? நினைவு யாத்திரை என உடனே சொல்கிறீர்கள். ஆனால் எந்த ஞானம், எந்த உணரும் திறன் நினைவு யாத்திரை செய்ய சக்தி அளிக்கிறது? அதுவும் உங்கள் புத்தியில் தெளிவாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒட்டுமொத்த முடிவை நினைவில் வைத்திருக்கிறீர்கள். ஆனால் சில நேரங்களில் அவைகள் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு பள்ளியில் சில குழந்தைகளால் கடைசி தீர்வை தர முடிகிறது. ஆனால் அந்த முடிவிற்கு எப்படி வந்தீர்கள் என கேட்டால் குழப்பமடைகிறார்கள். அதுபோல நீங்கள் எல்லோரும் நினைவு யாத்திரையை முடிவாக சொல்கிறீர்கள். ஆனால் அந்த முடிவை பெறுவதற்கு எந்த வழியை பின்பற்ற வேண்டும் என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். எனவே முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பதற்கு தேவையான முக்கிய அம்சம் எது? செயல்படும்போது உடலற்றவராகவும் உருவற்றவராகவும் விலகியும் இருப்பதே.
முடிவெடுக்கும் திறனை அதிகரிப்பதற்கு தேவையான முக்கிய சத்துணவாக இருக்கிறது. உருவற்றவராகவும் உடலற்றவராகவும் இருப்பது புத்தியின் நிலையாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் காரியங்கள் செய்யும்போது உங்களால் விலகி இருக்க முடிய வேண்டும். அதோடு தனித்துவம் வாய்ந்தவராகவும் இருக்க வேண்டும். அப்போது உங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து நீங்கள் தனித்துவம் வாய்ந்தவர் என்பதை மக்கள் உணர்வார்கள். அதாவது இவர் சாதாரணமானவர் அல்ல, ஆனால் வித்தியாசமானவர் என உணர்வார்கள். எனவே முடிவெடுக்கும் திறனை அதிகரிக்க இதுவே முக்கியமாக இருக்கிறது. இது ஒரு சகஜ மார்க்கம். ஆனால் எது இதை கடினமாக்குகிறது? சமஸ்காரங்கள். இந்த சமஸ்காரங்கள் வெளிவருவது ஏன்? உங்கள் மறதியால். இவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உருவாக்குகிறீர்கள். அவைகள் உங்கள் பழைய சமஸ்காரங்களாக இருந்தாலும் அல்லது பழைய கர்ம பந்தனங்களாக இருந்தாலும் அல்லது தற்போதைய தவறுகளாக இருந்தாலும் இவைகளுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருப்பது உங்கள் மறதி. உங்கள் மறதியின் காரணத்தால் இந்த எல்லா வீண் விஷயங்களும் சுலபமான விஷயங்களை கடினமாக மாற்றி விடுகிறது. உங்களிடம் நினைவு இருக்குமானால் என்ன நடக்கும்? நினைவு என்றால் முழுமையாக இருப்பது மற்றும் மறதி என்றால் அரைகுறையாக இருப்பது. மறதி இருக்கும்போது அங்கே பலவித தடைகள் ஏற்படுகிறது மற்றும் எங்கே நினைவு இருக்கிறதோ அங்கே எல்லாம் சுலபமாகவும் முழுமையாகவும் இருக்கிறது. நீங்கள் இதுவரை கேட்ட ஞான விஷயங்களை நினைவில் வைத்திருந்தால் சக்திசாலியாக மாறிவிடுவீர்கள். பின்னர் மறதி என்பது உங்களை விட்டு தாமாகவே விலகி ஓடிவிடும். நினைவு உங்களை விட்டு விலக நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி மறக்க முடியும்? சூரிய அஸ்தமானத்திற்கு பின் இருள் நிலவுகிறது. நினைவு என்ற சூரியன் உங்களிடம் இருந்தால் அங்கே மறதி என்ற இருள் இருக்க முடியாது. எந்த அளவு நீங்கள் உங்கள் புத்தியில் அலௌகீக ட்ரில்லை பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் விரும்பியது எல்லாம் பெறுவீர்கள். ஓம் சாந்தி.